guys. Hello guys. போன வட்டம் பாத்தீங்கன்னா போக்கிமான் கார்டை அன்பாக்சிங் பண்ணிருந்தோம். அதுவும் கோல்டு கலர் போக்கிமான் வகையா விதவிதமா இருந்தாலுமே அதோட கேரக்டர் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? பார்க்காது யாருக்கு குத்தம்? நம்ம தான். ஸோ இன்னைக்கு அதுக்காக வேண்டி அந்த சீரீஸை ஃபுல்லா பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படிலாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் நீங்க கொண்டு போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம போக்கிமான் கார்டு தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். ஆனா பிளாக் வெர்ஷன் டார்க் கார்டு கையில இருக்கு. என்னது? ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம போக்கிமான் கார்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த கார்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் வாங்கியிருக்கோம். ஆனால் போன வட்டம் வாங்கின கார்டோட ரேட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இது வெறும் கம்மி. எவ்வளோ? 150 rupees. ஓ, போன தடவை வாங்கினது 400 rupees. டபுளுக்கு மேலே போயிருச்சு, ட்ரிபிள் ஆயிருச்சு. எஸ். ஸோ அதனால இது எங்கே இருந்து வாங்கணும், எப்படி வாங்கணும், அண்ட் இந்த கார்டு வர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் ஒன்றுன்னா என்னென்ன கார்டு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக அதெல்லாம் ரேரான கார்டா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். டான் 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 டான். ஸோ கைஸ், ஓப்பன் பண்ண போகிறோம். நமது கத்தி எங்கே? எம்ம கத்தி எங்க? இதுதான் இருக்கு. என் கத்தி எங்க? என் கத்தி இல்லாட்டி நான் அன்பாக்சிங் பண்ண மாட்டேன். என் கத்தி எடுத்துட்டு வாடா. சரி, வீடியோ முடிஞ்சு. சரி, ஓகே ஓகே கைஸ். நீ எங்க கத்தி தொலைச்சிருவ? நான் எங்க தொலைச்சேன்? இந்த ரூம்ல தானே இருக்கு. யார் எடுத்தா? என் ரூமுக்கு இதுதான் வராதான்னு இருக்கேன். இடையில நீ ஏன் எங்கிட்ட போட்டுருவ? மனசு 2 நாளுக்கு முன்னாடி மவுசை தேடிக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம கத்தியா முக்கியம், கார்டு தானே முக்கியம். ஓப்பன். ஐயோ, என்னடா அடி வாங்கியிருக்கு பாக்கெட் பயங்கரமா. இது யூஸ் பண்ண கார்டை விட்டுருக்காங்களா தெரியலையே. என்ன இலவிடா இது? இல்லை கைஸ், மோசம் போயிட்டோம் கைஸ். ஏற்கனவே ஓபன் பண்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கேன். புரியுது. இந்த ஓபன் ஏற்கனவே ஓபன் பண்ணிட்டாங்க. இல்லை இது பிளாஸ்டிக்ல இருக்குடா. ஸோ அந்த அழுத்தம் பட்டு அந்த கிழிஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிளாக் கலர் கார்டு கைஸ். இந்த அளவுக்கு மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன் ப்ரோ. டே, அப்படியா இருக்கும். ஐடி பிரெயினை யூஸ் பண்ணணும்டா. அதுக்கான ரீசன் என்ன? பேக்ரவுண்டை பார்த்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓ, இதனால தான் நடந்திருக்கும், அதனால தான் இது நடந்திருக்கும். கிளிக்கலடா. போதும், கார்டு இதுக்குள்ள. கார்டு என்ன மொத்தமாக இருக்கு? இதுக்குள்ள கார்டு வேற பாக்ஸ் இல்லையா? இதுக்குள்ள பாக்ஸ் இல்லை, மொத்தமான கார்டு தான். நல்லா இருக்கு பிளாக் வேரியண்ட். ஸோ கைஸ், டார்க் கலர். போன மட்டும் கோல்டு கலர் வாங்கணும், இப்போ ஃபுல் பிளாக்ல இருக்கு. ஸோ இதுவும் வாட்டர் ப்ரூஃப் கார்டு தான். போக்கிமான் கார்டுன்னு கேட்டவங்களுக்காண்டியே நாங்கள் வித்தியாசமான போக்கிமான் கார்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். டார்க் கலர்ல செம்மையா இருக்கு. வித்தியாசமானது, ஒன்று கோல்டு, இன்னொன்று இது பிளாக். நார்மல் கலர் கோல்டு இருக்கு. பார்த்தியா, ரொம்ப பிளாஸ்டிக்கா இருக்கு. பார்த்தியா, கட் பண்ணலாம். விட்டு விஜய் கட் பண்ண என்ன எப்படி ஜனநாயகன் போமா? ஆமாம், ஃபேன் ஷோக்கெல்லாம் ஃபேன் ஷோலாம் போக முடியாது. ஃபஸ்ட்டே வேணாம் வரலாம். 6 மணி, விடிய காலை 6 மணிக்கு அப்படி தேட்டரில் உட்காந்து தொண்டைகளே கத்திட்டு அதுக்கு 10 மணியோட தொண்டை போச்சு அப்படின்னு வீட்டுக்கு வரணும். ஓகே கைஸ், ஸோ மொத்தம் எத்தனை கார்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. கலர் கையை காமி. கையில் என்ன கருப்பு ஒட்டிருக்கு கைஸ்? என்னடா கருப்பா ஒட்டுது? உனக்கு ஒட்டுதா? நீ கவுண்ட் பண்ணு. ஆமாம் ஒட்டுது. இந்த ஒட்டுது. இந்த சைடு என்கிட்ட டெக்ஸ்ட் ஏதோ ஒட்டுதுன்னு நினைக்கிறேன். 150 ரூபாய் கொடுக்கும் போது டவுட் போட்டுருக்கணும்டா. ஸோ கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இங்க் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது. 150 ரூபாய்க்கு கிடையாது, ஒட்டுது. பிளாஸ்டிக்கா இருக்கிறதுனால அது சரியா ஒட்டல. அந்த அது பேப்பர் குவாலிட்டி கம்மியா இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி இதை போட்டிருக்கணும்ல. அவங்க பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கான கார்டுல ஒட்டாது. இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம்டா. அந்த கோல்டு கலர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு தெரியுமா? அது ஃபாயில் பிரிண்ட் பண்ணது, ஃபாயில மேல வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க. இது இங்க் மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. இங்க பிளாக் ஃபாயில் ஓட்டல, இங்க போட்டு வச்சிருக்காங்க. அதான் இங்க பிரச்சனை. பாரு, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உள்ள சில்வர் கலர்ல லைக் எப்படின்னா அந்த சொட்டை விழுந்த மாதிரி இருக்கு. கருப்பு கலர் ப்ராப்பரா இல்லாம. அதே சென்டர் கார்டு எடுத்து பாரு. இந்த பார்த்தியா, இதெல்லாம் நல்லா ஒரு ப்ராப்பராக இருக்குது. பார்த்தியா, இந்த கார்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மேக்கிங்கில் சில இடத்துல அந்த இங்கு போகுது. மேபி இது லாங் டைமில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கு போகும். 150 rupeesக்கு இது ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி விளாட்றவங்களுக்கு சரி வராதுன்னு நினைக்கிறேன். எஸ் விளாட்றாங்க இப்போ ரேராக எடுத்து யூஸ் பண்ணுறது, கலெக்ஷனுக்கு வச்சுக்கிறது,
அந்த மாதிரி இருக்குதுன்னா மேபி ஓகே. ஸோ டோட்டலாக இதில் 55 கார்டு இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். 55 பகுதியாக பிடிச்சா எத்தனை வரும்? எனக்கு 45, உனக்கு 5. கணக்கு தெரியாதவன். எனக்கு 55, உனக்கு முட்டை. சரிவாதியாக வெட்டினா எவ்வளோ? 25, 50. 5 பாதியாக வெட்டினா 27.5. 27.5. 6 காடை வெட்டி. சரி, ஒரு கார்டு மட்டும் மொதல் கார்டில் சென்ட்ரல்லேருந்து ஏதாவது ஒரு கார்டு எடுத்து இதை வெளில வச்சிடலாம். இது என்ன கார்டுங்கிறத கிளைமாக்ஸில் பார்த்துடலாம். இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை பகுதியை பிரிச்சிருவோம். அது உன் பங்கு, இது என் பங்கு. ஓகேவா? ஸோ பிளாக் கலர் கார்டு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் சில கார்ட்ஸுக்குள்ள தான் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இங்க் போன மாதிரி இருக்குது. கார்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ சில கார்டு தான் பெயிண்ட் போன மாதிரி இருக்குது. பட் மெஜாரிட்டியான கார்டுக நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, ரிவீல் பண்ணலாமா? நான் ஷஃபில் பண்ணிக்கிறேன் எதுக்கும். ஸோ ரேரான கேரக்டர் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் போக்கிமானையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போன வட்டம் எல்லாரும் சாரி சார் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, தெரியுமா? இப்படி பார்க்குறதுக்கு அதான் நல்லா இருக்குது. டைனோசர் மாதிரி எப்படி ஃபயர் டைப்பு. ஸோ ஃபஸ்ட் நான் ரிவீல் பண்ணுறேன். ஜெராரோன்னு போட்டிருக்கு ஆக்சுவலாக இந்த போக்கிமானு. ஸோ கோல்டு கலரில் இருக்குது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இது ஆக்சுவலாக இதோட ஃபாண்ட்டை நம்மளால் கரெக்டாக பார்க்கவே முடியல. ஆனால் அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் பட்டுச்சுன்னா இந்த கோல்டு கலரில் இருக்க ஃபாயில் வந்து மின்னுது கைஸ். அது உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் வாசிக்க முடியும். அதான் அப்போ அந்த டைமில் வாசிக்க முடியும். அண்ட் கோல்டு கலரில் மின்றனால இது நல்லாவே பளிச்சுன்னு தெரியுது. அந்த ஒரு லைட்டிங்கில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் மேலே படம் விட்டோம், என்ன லெட்டர் எழுதிருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம், இதில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வாசிக்க முடியும். போன வட்டம் வாங்க கொடுத்தது வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் என்ன கருமம்னே புரியல. பட் இது நம்மளால் வாசிக்க முடியுது. V-Starன்னு மேலே கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 240 இருக்குது. அவனோட சிம்பிள் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். இந்த போக்கிமான் எங்கே இருக்கா? அது இவள் ஒன்றதா? ஃபோட்டோ, அவனோட ஃபோட்டோ போட்டிருக்கேன். சின்ன ஒரு ஐகான் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரஷிங் பீட். இது ஏதாவது ஸ்பெஷல் அட்டாக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கார்டு நமக்கு இது கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் கார்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இது அவன் தானே? ஆமாம், செராரோரா. அடுத்து நம்ம ரிவீல் பண்ணலாம். ஸோ கார்ச்சோம்புன்னு சொல்லிட்டு ஒன்று கிடக்குது. இது என்னது? உள்ள உட்காந்துருக்கேன். பொண்ணுடா. அதான் எவன் வைக்குள்ள உட்காந்துருக்கேன். வாய மண்டை. அதான் இதை மேலே இருக்குதா போக்கிமானு. இங்கே இருக்குது ஒரு பொண்ணு, யாருன்னே தெரில. த்ரோன் போக்கிமானா? பேசிக் கார்டு. நமக்கு நெக்ஸ்ட் கார்டு என்ன கார்டு? இது சாரிசார்டு. அதோட ஓனர் நினைக்கிறேன், பக்கத்தில் இருக்கேன். அப்படியா? இவன் தான் ஓனரா? தெரியல எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிவீலிங் என்ன? டாக்ஸாபேக்ஸ் யாரா? தெரியலையே. டாக்ஸாபேக்ஸ். ஸோ இதில் வந்து என்னால் அந்த போக்கிமானை கரெக்டாக பார்க்கவே முடியல ப்ரோ. என்ன பார்க்க முடியுது? இந்த இருக்கேன் வாய் உள்ளே இருக்குதா? அது மேலே ஏதோ ஒரு ஓடு மாதிரி வந்துருக்கு. ஓகே. ஏய், இதென்ன பீக்காச்சுவும் வேற ஏதோ பொண்ணு இருக்கு. எங்கடா இவனா காணா? ஆஷ் எங்க? ஆஷ் கூட தானே இருக்கணும். பல போக்கிமா பீக்காச்சு இருக்கு போல. அப்படியா? ஆமாம், ஒரு சில போக்கிமான்ட ஒன்று இருக்கு, மியூ அந்த மாதிரி தான். அப்போ பீக்காச்சு நிறையா இருக்குமாக்கும். என்னடா சொல்றீங்க? அப்படின்னு சொல்கிறேன். பீக்காச்சு பல வகைகள் இருக்கா? அப்போ இந்த பொண்ணு ஒருவேளை ஏஐல ஜென்ரேட் பண்ணி இவன் பிக்சரை போட்டிருக்கானா? அப்படி பார்த்தாலும் வராத வாய்ப்பு இல்லையே கைஸ். இது எங்களுக்கு தெரியல, கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இது என்ன சொல்றதுக்கு இல்லை. அதான் நெக்ஸ்ட் ரிவீல் பண்ண போகிறது. இது என்னது? கிராண்டினா லாஸ்ட் இம்பாக்ட். பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குல்ல, ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டு. என்ன இது நத்தையில இருக்கு? மாஸ்டர். ஓகே, அப்படி வச்சிருக்கோம், தெரியல. அடுத்து நம்ம ரிவீல் பண்ணலாம். ஜாப்டோஸ். நான் சைக்கிளில் முந்திக்கிட்டு இருக்கேன். அது அங்கே அதோட பிளேடருங்கிறேன் சாரி, அதோட ஓனரா என்னன்னு தெரில. இது ஆக்சுவலாக பறவைடா. பார்த்தியா? கால் தெரியுது பார்த்தியா? தெரியுது. கால் ஃபினிக்ஸாக இருக்குமோ? ஃபினிக்ஸ்க்கு ரெக்கே இருக்குமே. இதான் ரெக்கையோ தெரில. ஏதோ கோழி குஞ்சு மாதிரி இருக்கு. கோழி குஞ்சா? அர்டிக்யூன்னு ஒன்று போட்டிருக்கு, தெரியல யாருன்னு. காட்டுமானான்னு தெரியல. செலஸ்டியல் மாதிரி ஏதோ ஸ்னோவில் இருக்கியான். நெக்ஸ்ட் ரிவீலிங் யாரு? என்ன போல்ட் உண்டா? நாய்க்குட்டி தானே? என்னடா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? ஸோ நாய்க்குட்டி தானே? நாய்க்குட்டிக்கு ஏதோ வாயில் ஏதோ சாப்பாடு கொடுக்குறீங்க. பேகுடா, சாப்பாடு பண்ணலடா, அவனோட பேகுடா. பேக் கவிட்டு பாருங்க. சீனே புரியாம எனக்கு வளரிட்டு இருக்கேன். அடுத்து யாரு? நியூவோட வருது. நியூ இல்லை, மாவுலி. மவுலினா யாருன்னு தெரியல. மாவில் ஒன்று சத்தியமா போக்கிமான்லாம் பார்க்க முடியல. வருது. அதான் புரியல. ஆக்சுவலாக கைஸ்
இப்போ இதோட பேர்கள் நாங்கள் கண்டிப்பாக தப்பாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா தெரியாது, அதான் ஒரு அன்பாக்சிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை வந்து வாங்கி அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ போடுறோம். நம்ம வேலை என்ன, கார்டு வாங்குறது ஒருத்தான் இல்லையா, அவ்வளோதான். அதுதான் பார்க்குறோம். இது இருக்கிறத நீங்கள் தான் பார்க்கணும், வாங்கலாம் வேணாம். இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். இதை பார்த்து உங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். பார்த்துங்க, உங்களோட விருப்பம் தான். ஸோ நாங்கள் வாங்கி ரிவ்யூ பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யா, நாங்கள் பண்ணுறது இதை வாங்கி ரிவ்யூ பண்ணுறது தான். ஓகேவா? இது நல்லதா இருக்குதா? வாங்கி உங்க காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் வாங்கி காசு உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமானம் சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே, அடுத்த கார்டு ரிவீல் பண்ணுறேன். யாரு கிடைக்குது? கெங்கார். பழைய நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு போக்கிமான் மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்டுகளும் ஐ மீன் நிறைய கேரக்டர்ஸும் அனிமே கேரக்டர்ஸும் உள்ள இருக்குது. ஆமாம், அடுத்த ரிவீல் பண்ணுங்க ப்ரோ. யார் இது? தெரியலையே. டியால்கா. நெக்ஸ்ட் ரிவீலிங் அன்னோனா? அன்னோன் இல்லை, யூனோன்னா. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? அன்னோன்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா, யூனோன்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா? ஒரு எல்லாம் புரிய மாட்டேங்குது. கண்ணு பாரு, அந்த ஜிம்ல எல்லாம் வெயிட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. கண்ணு மட்டும் இருக்கு. இது என்னன்னு எப்படி புரிய பாக்குறேன்னு புரியல. இந்த மாதிரிலாம் போக்கிமான் இருக்குதான்னு இப்பதான் தெரியுது. இது கோல்டன் கார் கூட பரவாயில்ல, கொஞ்சம் புரியுறத கொடுத்துருந்தான். யார் அது? பால்கியா. ஓ, பால்கியா நம்ம போன வட்டமே பார்த்த மாதிரி இருக்கு. அடுத்த ரிவீலிங். யார் அது? லூஜியா. யார் இது? பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. லோஜியா டைப்பா? ஒன் பீஸுக்கு போயிட்டாரு சாரு. இந்த மாதிரி சிம்பிளான பேராக இருந்தால் கூட பரவாயில்ல. எல்லாத்துக்கும் அதோட சிம்பிள் போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு போக்கிமானோட ஃபோட்டோவும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஐகான் மாதிரி கொடுத்துருக்கீங்க, அது நல்லா இருக்கு. எஸ், வி ஸ்டார்னு மேலே போட்டிருக்காங்க. யார் இது? பிளேடரா? ட்ரெயினரு. இவங்க ஊரில் ட்ரெயினர்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. இந்த இதான் உருப்படியான ஒரு கார்டுன்னு சொல்லுவேன். எனக்கு கிளியராக தெரியுது யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஃபோட்டோவோட ஃபுல்லாக போட்டிருக்காங்க. பேக்ரவுண்டில் எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாது, க்ளீனாக இருக்குது இந்த கார்டு வந்து சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த கேரக்டர் யாருன்னு தான் தெரியல. நெக்ஸ்ட் ரிவீலிங். ஓ, இது பக்காவா இருக்கு பாத்தியா, க்ளீனா. எஸ் எஸ், செம்மையா இருக்கு கைஸ். அந்த ஒரு எனர்ஜி அபால கையில வச்ச மாதிரி ஃபுல் பஸ்ட் மோடு போல அப்படின்னு கையுங்க அதே சுத்தி சரியா செம்மையா இருக்குது. மியூட் ஆசம் கைஸ். பஸ்ட் பவர்ஃபுல், ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் போக்கிமான்ல இதுவும் ஒன்று. இது யாரா வித்தியாசமா இருக்கு? உர்ஷிஃபு போன வட்டம் நம்ம பார்த்தோம், நான் வாசிச்சிருக்கேன். எஸ், உர்ஷிஃபு. ஆனா என்ன இது, எது போக்கிமானு, இது எது ட்ரெயினர்னு தெரியலையே. இங்க ட்ரெயினர் கையில இருக்கியா, உர்ஷிஃபோட கால், இது கை, இதான் போக்கிமான். அப்ப அந்த மூஞ்சி கண்ணு மேல என்னது கம் கம் மாதிரி அந்த ஆறா மாதிரி பறக்குது, கியர் ஃபைல பறக்குற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இங்க இந்த வட்டம் கொஞ்சம் ரக்கடா, இது பாக்குறதுக்கு செம்மையா இருக்குது. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃபுல் பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. மத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபான்ட்ஸ் அதெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க, லெட்டர்ஸ் எழுதி இது இந்த மாதிரி விளாடணும் அந்த மாதிரி விளாடணும். இதுல எதுவுமே கிடையாது, பேசிக்கா சும்மா கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, டீசென்டா இருக்கு. நெக்ஸ்ட் மை கார்டு. யாராவது நண்டு மாதிரி இருக்கு. கிங்லர். நெக்ஸ்ட் நமக்கு யாரு? சென்டிஸ்காட்சா? சென்டிபீட் பேப்ளேட். சி சார், இவன் நாட்டின் நரம்பு ரத்த சதை எல்லாம் பேப்ளேட் தான் சார். எனக்கு வரல, 3 வருஷமா பேப்ளேட் பத்தி பேசி எதை எடுத்தாலுமே பேப்ளேட் தாண்டா வருது. இல்ல சென்டிபீட் பேப்ளேடா எங்க இருந்துச்சு? பேப்ளேட்ல கூட சென்டிபீட் பேப்ளேட் இல்லன்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்ல. எஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அனிமே நோட் பண்ணுங்க, சென்டிபீட்ல எடுத்து ஒரு பேப்ளேட் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணோம்னா செம்மையா இருக்கும். இவனுங்க பண்ண மாட்டானுங்க, ஐடியா இல்லாத பசங்க சார். நெக்ஸ்ட் நம்மளோடது யார்? அது ஃபுல்லா சிட்டி இருக்கு, மேல ஒரு ரைடிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் கண்ணுன்னு நினைக்கிறேன், இது வாய் நினைக்கிறேன். டுராலுடோன்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஓப்பனிங். ஓ, பீகாச்சு வித் ஆஷ். சூப்பரான கார்டு. எனக்கு தெரிஞ்ச 2 கேரக்டர் இந்த மாதிரியும் பாதி எம்டியா கொடுத்துருக்கானுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்ச உருப்படியான கேரக்டர் கொடுத்துட்டானுங்க. ஏன்னா ஆஷ் தெரியும், பீகாச்சு தெரியும், அப்படியே வந்துருச்சு ஒரே கார்டு. தெரிஞ்ச உருப்படியான கார்டு, எனக்கு தெரிஞ்ச கார்டு கொடுத்துருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச கார்டு தான் கியூட்டாக கொடுத்துருக்காங்க. அதே டியோக்சிஸ்னு போட்டிருக்கு. இது எந்த போக்கிமான்னு தெரில. நெக்ஸ்ட் யாரா? பிரிசியன். செடியில இருந்து முளைச்ச அந்த மாதிரி இருக்கேன் மாதிரி. நெக்ஸ்ட் கார்டு என்ன பேரே காண? டாக் டீம்னு போட்டிருக்கு. 2 போக்கிமான் இருக்கானுங்களா? ஏண்டா இங்க ஒரு போக்கிமான் பேரே வாசிக்க முடியல. 3 ப்ரோ, 1 2 3 அருமைடா. நெக்ஸ்ட் கார்டு மிமிக்யூ. பேரு கியூட்டா இருக்குல்ல, மிமிக்யூ. ஆளே கியூட்டா. ஏன்னா போக்கிமான் பீகாச்சு மாதிரியே டூப்ளிகேட் மாதிரி இருக்கேன்.
ஆனால் பீகாச்சு மாதிரி இல்லை. ஃபோட்டோவில் தெரியுதா இங்கே மேலே? ஆமாம், ஆனால் வேற டோட்டலாக வேற. பீகாச்சு கிடையாது, வேற மிமிக்யூ. நல்லா இருக்கு. இது என்ன ஆஷ்? ஆஷ் கெச்சும் ஆஷோடது தான் மெயினாக அவன் கார்டு தான். இதுதான் போல. கெங்கார். ஓ கெங்கார் எல்லாத்தையும் முழுங்கிக்கிட்டு இருக்கியா? நெக்ஸ்ட் யார் இது? என்ன இது? எஸ்பிஎன் அண்ட் டியாக்சி. இதுவும் காம்போ டாக் டீம். 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறானுங்க. அந்த டாக் டீம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2-3 போக்கிமான்ஸ் இருந்துச்சுன்னா மேலே அந்த நோட் பண்ணுற விதமாக டாக் டீம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது? சாரிசார்டு. எங்கேயா சாரிசார்டு? மேலே பேர் தான் இருக்கு. இந்த இருக்கு சாரிசார்டு. இது வித்தியாசமா இருக்கு. மியூட்டுவா இந்த மாதிரி நிறைய போக்கிமான்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. சாரிசார்டு மேலே இருந்து சண்டை போடுற இடத்துல லொகேஷன்ல இருந்து கிளிக் பண்ண போட்டோ மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். யாரா அது? ஜெரோரா. இது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அதேதான். ஆனால் இருக்கு. ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு தெரியல. ஜெராரோவா ஜெராரா. அடுத்து நம்ம பார்க்க போறது பிளாசிகன். அடுத்து பார்க்க போறது யாரு? ரெஜி டிராகோ. எல்ட்ராகோ மாதிரி ரெஜி டிராகோ. யாருன்னு தெரியல. நான் மூஞ்சி கூட தெரியல எனக்கு. இவனுக்கு யாருன்னு கண்ணுங்க ஏன்னு தெரியுதா உனக்கு? செடி மாதிரி இருக்கு. இந்த இது போன விட்ட கோல்டு போக்கிமான்ல சில கேரக்டரை நோட்டீஸ் பண்ண முடிஞ்சு. பட் இது எங்களுக்கு டஃப்பா இருக்கு. உண்மையிலே டஃப்பா இருக்குது. அடுத்து ஸ்னோர்லாக்ஸ். அடுத்த போக்கிமான் கார்டு. ஓ யாருப்பா இது? ஆர்பிட்டல். மூஞ்சி எங்க இருக்குன்னு தெரியல. கியூரம். டிராகனைட். பாக்குற உருப்படியா இந்த போக்கிமான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது பார்க்கும்போது மேரியோல வர்ற டிராகன் அந்த மாதிரி இருக்கு. அரில வர்றது பச்சை கலர்ல இருக்குண்டா. அந்த மாதிரி தான் இருக்கு. டைனோசர் மாதிரி. இது டிஜிமான்ல வர்ற மாதிரி இருக்கு. பார்த்ததே இல்லை இருந்து சொல்றேன். நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. டிஜிமான் உனக்கு தெரியாதா? ஆனா அது கொஞ்சம் டைம் அடுத்து ரிவீல் பண்ணலாம். சாரிசார்ட் ப்ரோ வேற மாதிரி அல்டிமேட். இந்த மாதிரி கார்டு கொடுத்தாலும் நல்லா இருக்கும். கிளியரா எந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து கிளாரியோன். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்ப்போம். ஆஷ் ட்ரெயினர். ரெட் சேலஞ்சுன்னு போட்டிருக்கு. யார் அவன்? ஆஷா? என்னடா இது? வச்சு தப்பி போயிருந்தாலே ஆஷா. அடுத்து யாரு? ஆம்ப்ரியோன். நெக்ஸ்ட் யாரவன்? இட்டர்னட்டஸ்னு போட்டிருக்கு. இட்டர்னிட்டியோட கார்டியன் போல. நம்மளாம் சொல்றதும் தியரி. அடுத்து யாருப்பா? பீகச்சு. என்ன இதான் தட்டி இருக்கியா? இந்த மாதிரி பெரிய பீகச்சு பார்த்துருக்கோம்ல. அடுத்து ரெஜிலக்கி. நெஞ்சிலக்கி இல்லடா, ரெஜிலக்கி. யாரும் தெரியல. ரெஜிலக்கி மூஞ்சியே தெரியல. கை தெரியுது. நண்டு மாதிரி ஸ்பைடரா நண்டா? எந்த ஆங்கிள் இருந்து பாக்குறது தெரியல. அடுத்து ஓ சாரிசார்ட். ஃபயர்ல இருக்கேன் பாத்தீங்களா? பங்கமா இருக்கு கார்டு பாக்குறது. இது மாதிரி தெரியுதுடா. காட்சிலாவா? காட்சிலா அப்படியே ஃபயர் அப்படியே நெஞ்சில இருந்து அப்படியே போய் பாத்தியா? நெக்ஸ்ட் கார்டு இது என்னடா? ஆர்கனைன். அடுத்து யாரு? பிளிஸி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜால்டியனா? நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் 2 கார்டு தான் இருக்கு. ட்ரெயினர். அடுத்து என்னோட ஃபைனல் கார்டு. என்கிட்ட ஒரு ஃபைனல் கார்டு டிராபியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக்கிமான் கிடைச்சிருக்கு. இது எனக்கு தெரியுது ஓரளவுக்கு. இது கண்ணு, இது வாய். அது தெரியுது. அது எங்களுக்கே தெரியுது. அவங்க தான் ஃபைனல் கார்டு. என்ன கார்டா இருக்கும் தெரியாது. ரிவீல் பண்ணு. இல்லதான் கார்டா இருக்குமா? மியூ தான் போட்டிருக்கு. இது என்னடா? மியூ மேக்ஸ். மியூட்னா இப்படி இருக்கா? இதை நான் பார்த்து மியூனு போட்டிருக்கு. மியூட்டு கிடையாது, மியூனு போட்டிருக்கு. பவர்ஃபுல் வேரியன்ட் போல. அந்த கீழே பார்த்தா ஷெல்ல ஷேடோலாம் வந்திருக்கு. பவர்ஃபுல் பயங்கரமான கார்டா இருக்குதுல்ல. 1500 பவர். நான் எவனே மைனஸ் HP. ஓகே, பாக்கி இருக்குங்களா பாத்தியா? 500, 250, 350 தான் இருக்கு. அதிகமான பவரான கார்டு 1500 கொடுத்து வச்சிருக்கேன். எங்க பாருங்க, இதுல எந்த கார்டுலயுமே அந்த அளவுக்கு பவர் இருக்கு கார்டே கிடையாது. இதான் பவர்ஃபுல் கார்டு நம்ம பிரதருக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒத்த கார்டு வச்சு மத்த நான் பவர்ஃபுல் கார்டு. அங்க ஒருத்தர் இருக்கா அன்னோன் பர்சனா. அது யாரா இருக்கும்? மேபி மீட்டுக்கே சம்பவம் பண்ற 2500 பாயிண்ட் இருந்துச்சுன்னா எடுத்து பாப்பேன். 2500 பாயிண்ட். ஆனா 250 பாயிண்டா? யாரு பங்கு முஞ்சே பார்த்தாலே பாவமா இருக்கு. உல்பிக்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே கைஸ், மொத்தமான போக்கிமான் கார்டையுமே பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இதில் கன்க்ளூஷன் என்னன்னா, இதில் போக்கிமான் தெரியல, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். பட் அது மட்டுமா மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த கார்டில் கிளாரிட்டி பெருசாக தோணலை. போக்கிமான் தெரிஞ்சவங்களுக்கே வந்து
என்னடா போக்கிமான்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பிரிண்டடான ஒரு போக்கிமான கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த சிங்கிள் கேரக்டரான ஒரு போக்கிமான் கொடுத்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். எஸ், திஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். இதான் கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இவங்க சண்டை போற இடத்துல பிக்சர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொலாஷா ஒரு போக்கிமான் கொடுக்காம அதுலயே ஒரு 3-4 போக்கிமான் கொடுக்குறது, பத்தாதுக்கு அந்த ட்ரெயினரை இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலா பிடிக்கல. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல இருந்து சொல்றேன். அது பாக்குறதுக்கே ஒரு போக்கிமான் நல்லா எடுத்து காமிக்க மாட்டேங்குது. ஏன்னா போக்கிமான் தெரியாது எங்களுக்கு, அது எங்க இருக்கு, எங்க போக்கிமான் தேடுற மாதிரி இருக்குது, எதிரா போக்கிமான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதான் பிரச்சனையை தவிர மற்றபடி கார்டு வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட பிரிண்ட் குவாலிட்டி வந்து கையை பாத்தீங்களா, ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி கையெல்லாம் கருப்பா இருக்கு. ஸோ ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் தான். ஸோ இந்த பின்னாடி இருக்க அந்த பிளாக் கலர் பிரிண்ட் வந்து நம்ம கையில் ஒட்டிக்குது. ஸோ இது வந்து 150 rupeesக்கு வாங்கின கார்டு தான், ஃப்ளிப்கார்ட்ல இருந்தால் வாங்கியிருந்தோம். ஸோ லோ பட்ஜெட்டில் வாங்கினா இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். இதோட அப்புறம் பிராண்டா சரியாகுமா இல்லை இன்னும் வருஷம்? இல்லை, இந்த பெயிண்ட் டெஃபினெட்லி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா மங்கி போகும் பாத்தியா, சில இடத்துல சில கார்டுல இருந்தா பாத்தியா ரொம்ப மங்கி போயிருக்கா. இந்த மாதிரி போறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாம நம்ம பாக்கெட் வந்ததே கொஞ்சம் கிழிஞ்சு தான் வந்துருந்துச்சு. இது யூஸ்டான கார்டா அப்படிங்கிறது தெரியல, எனக்கு தெரிஞ்சு யூஸ்டு மாதிரி தோணல. எனிவேஸ் கைஸ், ஒரு டார்க்கான போக்கிமான் கார்டு அன்பாக்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இன்னும் நமக்கு பல வகையான கார்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஜேஜேகே வந்துகிட்டு இருக்கு, ஒன் பீஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் காத்துன்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம பொறுமையாக ஒன்றா அன்பாக்சிங் பண்ணுவோம் அடுத்து வர வீடியோஸில். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஏதாவது பொருள் அன்பாக்சிங் பண்ணணும், இதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா என்ன பொருள் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு அடி நாங்கள் அதை வாங்கி அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. நாங்கள் கேட்குறது ஒன்லி 1 லைக். ஸோ முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க, அது உங்களோட இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு ஹைட் கொடுத்துருங்க. நம்ம ஹைட் கொடுத்தாதான் அப்படியே நம்ம சேனல் வளர்ந்துட்டு பூம் ஆகிட்டு போகும். எனிவேஸ் கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you on this video. This is Captain by Dabamanda. Ta-da. டாடா.